பிரஷர் குக்கரில் இதை சமைக்காதீங்க, தப்பித்தவறி கூட செய்யாதீங்க, பின் விளைவுகள் ரொம்ப மோசம். கிச்சனில் உணவுகளை சமைக்கும் வேலையை வேகமாக முடிக்க பெண்களுக்கு உதவுவதுதான் பிரஷர் குக்கர். குக்கரில் வைத்துவிட்டால் 15 நிமிடங்களில் சாப்பாடு தயாராகிவிடும் என்பதால் ஏராளமான இல்லத்தரசிகள் குக்கரை பயன்படுத்தி வருகிறார்கள். சாதம் மட்டுமின்றி குழம்பு வைக்கவும் பல வகை உணவுகளை தயார் செய்யவும் குக்கரைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் குக்கரில் சமைக்கக்கூடாத உணவுகளும் இருக்கின்றன. அது குறித்து இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். பால், கிரீம், தயிர் இது போன்ற பொருட்களை பிரஷர் குக்கரில் சமைக்கக்கூடாது. அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் இவை திரிந்து கட்டியாகவும் கெட்டியாகவும் மாறிவிடும். இதனால் உணவின் சுமையும் தோற்றமும் கெட்டுப்போகும். எனவே பால் சார்ந்த உணவுகளை சாதாரண பாத்திரத்தில் சமைப்பதுதான் சிறந்தது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ், பக்கோடா போன்ற பொரித்த உணவுப் பொருட்களை குக்கரில் தயார் செய்ய முயற்சிக்க கூடாது. குக்கர் நீராவியில் வேக வைப்பதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டது. இதில் எண்ணெய் ஊற்றி பொரித்தால் அதிக அழுத்தத்தால் சூடான எண்ணெய் வெளியே தெறித்து பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இது போன்ற பொரிக்கும் உணவுகளுக்கு எப்போதும் வாணலியைத்தான் பயன்படுத்த வேண்டும். பாஸ்தா மற்றும் நூடுல்ஸ் போன்றவை சீக்கிரமாக வெந்துவிடும் உணவுகளாகும். இவற்றை பிரஷர் குக்கரில் சமைத்தால் அதிகமாக வெந்து குழைந்துவிடும். இதனால் அவற்றின் வடிவம் மாறி பிசுபிசுப்பு ஆகிவிடும். எனவே இவற்றை சாதாரண பாத்திரத்தில் சரியான பதத்தில் வேக வைப்பதே சரியாகும். பாலக்கீரை, வெந்தயக்கீரை போன்ற கீரைகளையோ அல்லது சீக்கிரமாக வேகும் மென்மையான காய்கறிகளையோ குக்கரில் சமைப்பது சரியல்ல. அதிக அழுத்தத்தால் இவைகள் மிகவும் வெந்து அவற்றின் இயற்கையான நிறத்தையும் சுவையையும் இழந்துவிடும். எனவே ஊட்டச்சத்துக்களும் அழிந்துவிடும். அதனால் கீரை வகைகள் மற்றும் காய்கறிகளை குறைந்த தீயில் சிறிது நேரம் வேக வைத்தால் போதுமானது. கேக், குக்கீஸ் போன்ற பேக்கரி பொருட்களை பிரஷர் குக்கரில் தயாரிப்பது உகந்ததல்ல. ஏனெனில் குக்கர்கள் அதற்கேற்ப பேக்கிங்குக்காக வடிவமைக்கப்படவில்லை. அதனால் கேக் சரியான வடிவம் பெறாமல் போகலாம், சுவையும் மாறலாம், அல்லது உள்ளே சரியாக வேகாமலும் போகலாம். அதனால் கேக், குக்கீஸ் போன்ற பேக்கரி பொருட்களை தயாரிக்க மைக்ரோ ஓவனை பயன்படுத்துவதே நல்லது. அதேபோல் முட்டைகளை ஓட்டுடன் நேரடியாக பிரஷர் குக்கரில் வேக வைப்பது மிகவும் ஆபத்தானது. குக்கரின் உள்ளே இருக்கும் அதிக அழுத்தத்தால் முட்டைகள் வெடித்து சிதற வாய்ப்புள்ளது. அப்படி நடந்தால் குக்கர் முழுவதும் சிதறி குக்கரை சுத்தம் செய்வதே கடினமாகிவிடும். சில சமயங்களில் இது பாதுகாப்பு சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும். எனவே முட்டைகளை சாதாரண பாத்திரத்தில் வேக வைப்பதுதான் பாதுகாப்பானது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரஷர் குக்கரில் சாதம் வைக்கலாம். கடினமான சில உணவுப் பொருட்களை குறிப்பிட்ட விசில் விட்டு வேக வைக்கலாம். எல்லாவற்றிற்கும் குக்கர் தான் என்று முடிவு செய்தால் அது குக்கருக்கும் நல்லதல்ல, அதில் வைக்கப்படும் உணவுப் பொருட்களுக்கும் நல்லதல்ல என்பதை இல்லத்தரசிகள் புரிந்து கொள்ள வேண்டும்.